போலீஸ் ஸ்டேஷன்ல நகை மாறிச்சு நான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையே. நாம இப்ப சொன்னோம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரிஜினல் நகையை வாங்கி இவரு அமுக்கிட்டு டூப்ளிகேட் நகையை நம்ம கிட்ட கொடுத்ததா தானே சொன்னோம். போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு வரேன்னு ஓடுனீங்க. அப்படி இப்படின்னு நேரத்தை வேஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, ஒண்ணும் முடியல போல இருக்கே. ஐயோ காயத்ரி, நான் அந்த நகையை மாத்தல. ஆள் கேரக்டர் தான் பொம்பளை பொறுக்கேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது புத்தியும் இவ்ளோ கேவலமா இருக்குன்னு. காயத்ரி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் புருஷனை பத்தி தப்பா பேசின அரைஞ்சிட வேண்டிய உன்ன. நீ என்ன அறையறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அத வாங்கிக்கிட்டு நான் ஒண்ணு சும்மா இருக்க போறது இல்ல, திருப்பி கொடுப்பேன். எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஹலோ, உங்க விதியெல்லாம் அப்புறமா நொந்துக்கோங்க. முதல்ல எங்க கிட்ட இருந்து திருடின நகைய வைங்க. எங்க பிசினஸ்க்கு அது கண்டிப்பா வேணும். அடி பாவி, உனக்கு இது அடுக்குமாடி? அநியாயமா இப்படி என் புருஷன் மேல திருட்டு பட்டம் கட்டுறியே. இங்க பாரு காயத்ரி, பணத்திலயும் சரி குணத்திலயும் சரி என் புருஷன் நேர்மையா வாழ்ந்தவரு, வாழ்ந்துட்டு இருக்கிறவரு. இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட விடாதீங்க. உன் புருஷன் திருடன் பொம்பளை பொறுக்கின்னு ஏன் பொண்டாட்டி உன் புருஷனை பத்தி சொல்றா. அவ சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். காயத்ரி, நீ படிச்சவ தானே, கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாரு. ஒரிஜினல் கொண்டு வந்து டூப்ளிகேட் பண்ணணும்னா குறைஞ்சது 3 நாள் 4 நாள் ஆகும். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்னைக்கு நகையை வாங்கிட்டு வந்தனோ அன்னைக்கே உன்கிட்ட கொடுத்துருக்கேன். என்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்தது போலீஸ் ஸ்டேஷன் லெட்ஜர்ல இருக்கும். நீ பார்த்தா உனக்கு புரியும். ஐயோ, லாஜிக்கா பாயிண்ட் அடிக்கிறானே. இவளும் யோசிக்கிறாளே, நமக்கு ஆபத்தாச்சே. யோ நிறுத்தியா? காயத்ரி நகையை பார்த்ததுமே அது ஆட்டையை போட முடிவு பண்ணிட்ட. அந்த நகையில ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்ட. ஆச்சாரி கிட்ட சொல்லி அதே மாதிரி டூப்ளிகேட்டை ரெடி பண்ணி வச்சுட்ட. போலீஸ் கிட்ட நகை வந்ததும் ஒரிஜினலா நீ அமுக்கிட்டு டூப்ளிகேட்டை காயத்ரி தலையில கட்டிட்ட. ஒரிஜினலும் டூப்ளிகேட்டும் பக்கத்துல பார்த்து இருக்கும்போது அதை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஓ, அப்படிதான் நீ பண்ணியோ? என்னது நானா? ஆமா, எனக்கு உன் மேலதான் டவுட்டா இருக்கு. நீ ஏற்கனவே சீட்டு கம்பெனில ஃப்ராட் பண்ணவன் தானே. ஒரிஜினல் எடுத்து டூப்ளிகேட் செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன சொல்றாரு பாரு. என்னங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? காயத்ரி, நேத்து வரைக்கும் அது ஒரிஜினலா இருந்திருக்கு. இன்னைக்கு தான் மாறி இருக்குன்னா இவன் சொன்ன மாதிரி தான் அதெல்லாம் மாத்தி இருக்கிறான். அட பாவி, இப்படி அபாண்டமா போய் சொல்றியே, உன் நாக்கே அழுகி போயிடும்டா. காயத்ரியை நகையை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்த அப்புறம் நான் எதுக்கு அதை டூப்ளிகேட் பண்ண போறேன்? காயத்ரி வளர்றான். காயத்ரி இவன் ஜெயிலுக்கு போறோம்னு தெரிஞ்சிச்சுல, அதான் தடுமாறிட்டு இருக்காரு. இந்த பார், ஒழுங்கு மரியாதையா என் நகையெல்லாம் ஒப்படைச்சிடு, இல்ல மான மரியாதை போயிடும். ஜாக்கிரதை. இனிமே மானம் மரியாதை போகிறதுக்கு என்னடி இருக்கு? என்னங்க, இவ்வளவு அசிங்கம் நமக்கு இந்த வீட்டுல நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நம்ம இருக்கணுமா? வேண்டாங்க, பேசாம நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாங்க. சரி சார், இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதா நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நான் போய் எல்லாம் எடுத்துட்டு வந்து. ஏய் நில்லு, எங்க அப்படியே கிளம்பிட்டு இருக்க? இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்பெல்லாம் சாக்க போக சொல்லிட்டு இருக்கல. என்ன இப்ப கையும் களவுமா மாட்டின உடனே அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறீங்களா? முடியாது. என்னோட பிரச்சனை முடியற வரைக்கும் நீ இங்கதான் இருந்து ஆகணும். ஐயோ காயத்ரி, நீ பேசுறதெல்லாம் தப்புடி. இது பாரு, நீ எங்களை சந்தேகப்பட்டேன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல அதை விட பெரிய கொடுமை வேற எதுவுமே இல்லடி. நான் உன் அக்காடி. நான் உன் தங்கச்சி. எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி தோணுச்சு? இங்க பார், பொண்ணு என் ஒரிஜினல் நகை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க, இந்த பிரச்சனையே முடிச்சுக்கலாம். இல்ல அந்த 50 பவுன் நகைக்கு ஈக்குவலா எனக்கு என் நகை வேணும். உங்க 2 பேரையும் விட்டுடுறேன். அப்படி ரெண்டுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போவேன். நீ போலீஸுக்கு தாராளமா போமா. ஐயோ ப்ளீஸ், நீ எதுவும் பேசாத. போலீஸ் வரட்டும், அப்ப தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன். ஓஹோ, உங்களுக்கு அவ்வளவு திமிர ஆயிடுச்சா? ஏங்க போலீஸ்க்கு போன் பண்ணலாம். போன் எடுங்க. காயத்ரி, போன் எடுங்க. காயத்ரி, நான் சொல்றது கேளுடி. வாய் மூடி. இங்க பாரு, போலீஸ்ல போ வேண்டாம்டி, குடும்பமானம் போயிடும். நான் சொல்றது கேளுடி ப்ளீஸ். ஏய் காயத்ரி, போன் பண்ண, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கறேன். விடுங்கல. குடு குடு குடுடி. போன் புடிங்கிட்டேன்னா அப்படியே விட்டுருவேனா? போலீஸ்ல நேரா போய் சொல்ல தெரியாதா எனக்கு? நான் சொல்ல வேண்டி. போடி. காயத்ரி, என்ன? இங்க பாரு, ஒரிஜினல் நகை எப்படி டூப்ளிகேட் ஆச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ உனக்கு என்ன? 50 பவுன் நகை வேணும். இப்போ அது கொடுத்துட்டா நீ போலீஸ்க்கு போக மாட்ட, அவ்வளவுதானே? ஹே, இங்க பார், எனக்கு அந்த 50 பவுன் நகை விஷயமே இல்ல.
உன்ன மாதிரி கேவலமானவளும் நான் கிடையாது. ஆனா என் புருஷன் என்கிட்ட நகை இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அத அடமானம் வைக்க ஒரு சேட்டு கிட்ட போனாரு. அந்த சேட்டு இவர் அசிங்கப்படுத்திட்டாரு. அந்த அவமானத்தை இவர் தொடக்கணும். அதுக்காகத்தான் இது. உனக்கு இப்ப 50 பவுன் நகை வேணும், அவ்வளவுதானே? ஆமா, 50 பவுன்ல ஒரு குண்டு மணி கூட குறைய கூடாது. சரிடி, ஏன் நகையை தரேன்டி? 50 பவுனும் கொடுக்குறேன், எடுத்துக்கோ. சரசு நில்லு, முட்டாள்தனமா பண்ணாத. போலீஸ் வந்து விசாரிக்கட்டும். இங்க பாருங்க, நீங்க சும்மா இருங்க. போலீஸ் வந்தா நம்ம மானந்தனுக்கு போ. அந்த யோசனை அவளுக்கு இல்லையே. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இனிமே அத பத்தி அவையே கவலைப்பட போறா. ஆனா இந்த வீட்ல இன்னும் 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நம்ம தானங்க பொறுப்பு. அக்கானும் தங்கச்சி இப்படி அடிச்சுக்கிட்டாளுங்கன்னு தெரிஞ்சா யாருங்க பொண்ணு கொடுப்பா, யாருங்க பொண்ணு எடுப்பா? அதுக்காக செய்யாத குத்தத்தை ஒத்துக்க சொல்றியா? நான் உங்களை ஒத்துக்க சொல்லலைங்க. இப்போதைக்கு நகையை ஈடு கட்டுற, அவ்வளவுதான். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரசு இரு. சரசு, இந்தா, உனக்கு நகை தானே வேணும், வெச்சுக்கோ. சரசு என்ன காரியம் பண்ற சரசு? இங்க பாருங்க, இங்க கொடு. நீங்க பேசாதீங்க. இங்க என்ன நடந்தாலும் இனிமேல் நீங்க எதுவும் பேசக்கூடாது. ஐயோ, நம்ம எந்த தப்பும் பண்ணலையே. வேண்டாங்க, பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. எதுக்கு சரசு கொடுக்கணும்? சும்மா இருங்க, ஒரு தொலையட்டும். 50 பவுன் இருக்காது போல இருக்கு. 35 பவுன் தான் தேரும். பெருசா இருந்தாலும் எல்லாம் லைட் வெயிட்டா இருக்குது. ஹேய், இப்ப என்ன பண்ண போற? ஹேய் சரசு, என்ன சரசு பண்ற நீ? சும்மா இருங்க. சரசு சொன்னா கேளு சரசு. சரசு இங்க பாரு. வேணாம் சரசு, சொன்னா கேளு. ஆட்டோ விடுங்க, நகை தானே. எதுக்கு சரசு கொடுக்கணும்? யாருக்குங்க கொடுக்குறேன்? என் தங்கச்சிக்கு தானே கொடுக்குறேன். பரவாயில்ல. என்ன காரணத்துக்காக கொடுக்கணும்? வேணாம் சரசு. நீங்க பேசாம இருங்க. ஏய், ரொம்ப அழுது நடிச்செல்லாம் கொட்டாத என்ன? காயத்ரி, இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா கூட ஒரு 40-45 தான் தேரும் போல இருக்கு. ஹேய், கேக்குதுல்ல? என்ன பண்ண போற? கொஞ்சம் மனசு இறங்குடி. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு. இங்க பாரு, என்கிட்ட இருந்த மொத்த நகையும் கொடுத்துட்டேன். அந்த கழுத்துல இருக்கிற செயின் ஒரு 5 பவுன் வரும் போல. யோ, அது தாலி கூடியா? அதையும் அவுத்து தருவாங்களா? ஒரேடியா பேசிட்டு போற சரசு. அந்த நகையெல்லாம் வாங்கி வை. இவங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் போறது? நான் போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. யோ, வாயா வா. என்ன நீ மட்டும் தான் போலீஸ் ஸ்டேஷன் போவியா? வா, உன்னை உள்ள தள்ளி 4 முட்டுக்கு முட்டி தட்டல. என் பேரு காயத்ரி இல்ல. வா போலாம். போலாம். போலீஸா எடுத்துப்பான்னு சொன்னா பாத்தியா? அதையும் சேர்த்து சொல்லு. சொல்லு, இன்னும் கொஞ்சம் கவனி. போலாம். வாங்க 2 பேரும் சேர்ந்து சொல்லு, அப்பதான் நல்லா கவனிப்பாங்க. ஐயோ காயத்ரி, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இருமா. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? உனக்கு மனசு இல்லையா?
நல்லவங்கள நீ எவ்வளவுதான் சோதிப்ப? எனக்கு குழந்தை உண்டான போது அது எனக்கு கொடுக்காம கலைச்சிட்ட. அப்பவே நான் செத்து இருக்கணும். அதுக்கப்புறம் அடுக்கடுக்கா எவ்வளவு சோதனை, எவ்வளவு வேதனை. என் கண்ல இருந்து ரத்த கண்ணீர் வந்தப்போ கூட நீ மனசு இறங்கலையே. என் புள்ளைய பறிச்சுக்கிட்ட. என்ன தாய்மையை அடைய விடாம என் கர்ப்ப பையையும் பறிச்சுக்கிட்ட. நான் சாகர நிலைமைக்கு என்ன கொண்டு போன. இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி அவமானத்தோட என்ன நிக்க வச்ச. இப்போ என் சொந்த தங்கச்சி மூலமாவே என் கழுத்துல இருக்கிற தாலியையும் கழட்டுற. நீ கழட்டு, நல்லா கழட்டு. இன்னும் உன் மனசு குளிர்றதுக்கு எவ்வளவு சோதனை வேணாலும் கூடு. ஏன்னா நீ கடவுள். நீ ஏன் பாவம் பண்ற? உனக்கு யாரு தண்டனை கொடுக்கறது? கடைசியில நல்லவங்களை சோதிச்சு பாக்குறேன்னு ஒரே வார்த்தையில நீ சொல்லிடுவ. நாங்க தானே சாகறோம். நடக்கட்டும், உன் இஷ்டப்படியே எல்லாத்தையும் நடத்து. என் புருஷன் இருக்கும் போது அதுவும் அவர் கண்ணு முன்னாடியே என்ன தாலிய கழட்ட வச்சிட்டியே. இந்தாடி. இந்த நகையை எடுத்துக்கோ. இந்த 5 பவுண்ட் சேர்த்து 50 பவுண்ட் சரியா இருக்குல்ல? இது அக்காவோட தாலி. ஓவரா சீன் போடாத. ஏதோ செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சதுனால தானே இதெல்லாம் ஒப்படைச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். சரசு, உன் தங்கச்சி ஒரு பைத்தியம்னா நீ அவளோட பெரிய பைத்தியம். இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. இப்படி கொடுத்தீங்கன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க?
குழந்தையே இல்லாம இருந்துட்டாங்க. இந்த தாலி என்ன வெறும் தங்கம் தானே. ஓவர் சென்டிமெண்டா இருக்கே. காயத்ரி, நீ எனக்கு தங்கச்சியா இருந்தோம். நான் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து தாண்டி உன்னை வளர்த்த. எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்ய துணிஞ்சிட்ட. உன் கழுத்துல நல்லபடியா தாலி ஏறணும் தாண்டி நான் ஆசைப்பட்டேன். ஆனா என் கழுத்துல இருந்து தாலியை வாங்கிட்டல்ல. இங்க பாருடி, உனக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே என்னைக்கு நீயா திருந்தி மனசு வருத்தப்பட்டு என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் கையால இந்த தாலியை எடுத்து கொடுக்கறியோ, அன்னைக்கு தாண்டி இந்த தாலியை நான் மறுபடியும் என் கழுத்துல போடுவேன். அது வரைக்கும் இந்த மஞ்ச கயிறோட தாண்டி நான் இருப்பேன். எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி. நீ தங்கத்துல தாலி போடல, நீ யார் இங்க அழுதா? இங்க பார், என்ன வளர்த்ததுக்கு ஏதாவது வேணும்னா கேளு, தரேன். ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணாத. எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கல. இனிமேலாவது அடுத்தவங்க நகைக்கு ஆசைப்படாம ஜாக்கிரதையா இரு. வாங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். என்ன ட்ரூ கலர்ல ஆறுமுகம் வருது? யார் இந்த ஆறுமுகம்? ஹலோ ஹலோ, யாரு? மாதவா, நான் தெய்வம் பேசுறேன். மாதவா, டேய், நீதானா? என்னடா கொழுப்பா, திமிரா, செருப்பு பிஞ்சிரும். ஆமா சார், ஆல்மோஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் ஓவர் ஆயிடுச்சு. செருப்பு கம்பெனி பக்கத்துல தான் சார் இருக்கு. என்னம்மா? தலைவலிப்பா. தலைவலி தைல எங்க இருக்கு? அது அங்க இருக்கு. உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வர மாட்டியா? சாரிப்பா, இனிமே கதவை தட்டிட்டு வரேன், மன்னிச்சுக்க. என்னடா தின்ன சோறு சரிக்கலையா? டேய், அன்னைக்கு என்கிட்ட மாட்டி சின்ன பின்னமா ஆகியும் உன் கொழுப்பு இன்னும் அடங்கல. இத பாரு, உன்னோட போட்டோவும் போன் நம்பரும் இன்னும் என்கிட்ட தாண்டா இருக்கு. அப்படி இருந்தோம் நான் தெய்வம் பேசுறேன்னு சொல்றதுக்கு உனக்கு அவ்வளவு தெனாட்டு இருக்கு. மாதவா, பேசி முடிச்சிட்டியே இல்லையா? விஷயத்துக்கு வரலாமா? டேய், உனக்கு எனக்கு என்னடா விஷயம் இருக்கு? எதுக்குடா போன் பண்ண? மாதவா, என்ன அன்னைக்கு நீ கழுத்தாம்பட்டிலேயே 4 அடி அடிச்ச. அந்த தாத்தா உயில் எங்க இருக்குன்னு என்ன மிரட்டி கேட்ட. நானும் ரொம்ப பயந்து கவிதா மேடத்துக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னேன். இப்ப பார்த்தா திடீர்னு பேப்பர்ல ஒரு நியூஸ். பேப்பர்ல என்னடா நியூஸ்? கவிதாவின் அண்ணன் படுகொலை. அவரை யாரோ கொலை செய்து அவரின் சொந்த இடத்திலேயே புதைத்து விட்டனர். கொலைகாரன் யார்? பரபரப்பு செய்தி. அதனால என்ன மாதவா, தெய்வத்துக்கிட்டேயே நடிக்கிறியா? ஆமா, சம்பவம் நடந்த அன்னைக்கு கவிதா வீட்டுக்கு போனியே, உயிலை எடுத்தியா இல்லையா? உயிலை எடுத்தையா இல்லையா மாதவா? உயிலை எடுத்தையோ இல்லையோ, அநியாயமா அன்னைக்கு அந்த ஆகாஷோட உயிரை எடுத்துட்ட.